பேரலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம நிக்கிற தொகுதி என்னன்னா மதுரை மத்தி. இந்த தொகுதின்றது ஒரு நட்சத்திர தொகுதினே சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக சார்பா பழனிவேல் தியாகராஜன் இந்த தொகுதியில போட்டி போடுறாரு. அதிமுக சார்பாக பாஜக கூட்டணியில புதிய நீதி கட்சி அப்படின்ற ஒரு கட்சி மூலமாக இரட்டை சின்னத்துக்காக சுந்தர்சி அவர்கள் இந்த தொகுதியிலாம் போட்டி போறாரு. சோ ஒரு நட்சத்திர தொகுதியாக பார்க்கப்படும் இந்த தொகுதியில மக்களோட மனநிலை மற்றும் கருத்து எப்படின்றத இந்த கலவையில பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த போட்டோல உள்ளவர் யாருன்னு தெரியுதா? சுந்தர்சி, நடிகர் சுந்தர்சி. இவருக்கும் இந்த தொகுதிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு சார். அவர் இப்போ மத்திய தொகுதியில் நிற்கிறாரு. அவருடைய செல்வாக்கு என்னன்றது இனிமேல் தான் தெரியும். எலெக்ஷன் முன்னாடியே தெரியும். அவர் பிஜேபியும் ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்காரு. இனிமேல் அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் அவருடைய மாசம் என்னன்னு தெரியும். தெரியலையே, தெரியாது. இவர் பிடிஆர் பழனிவேல்ராஜ். பிடிஆர் எங்களுக்கு எப்பயுமே நாங்கள் உதயசூரியன் தான் போடுவோம். டிவி கேக்கு போலான்னு இருக்கேன். விஜய்க்கு போடலாம். விஜய் புது மாற்றம் ஆகட்டும், இப்படி நாட்டை கொண்டு வர்றாருன்னு பார்ப்போம். குணம் பிறந்த காலத்துலேருந்து விவரம் வந்துச்ச காலத்துலேருந்து ஏடிஎம்கே தவிர எந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. எங்கள் அக்கா தங்கச்சி ரெட்டலை, அவங்க ஆண்டிப்பட்டி தொகுதியில் இருக்காங்க. அவங்களும் ரெட்டலை தவிர வேறு எதுவும் போட மாட்டாங்க. அவங்ககிட்ட 9 ஓட்டு இருக்கு. கண்டிப்பான முறையில் ரெட்டலை தவிர வேறு எதுவுமே போட மாட்டாங்க. கண்டிப்பாக டிவி கேட்கும். மாற்றி போட்டு தான் பார்ப்போமே. ஒன்று குடும்ப ஆட்சி, இன்னொன்று யாருமே இல்லாத ஒரு ஆட்சியாக இருக்குது அதிமுக ஆட்சி. தலைவன் யாருமே இல்லை. அதனால் அந்த கட்சி இருக்கிற வாய்ப்பு இல்லை, அழிஞ்சிடும். நம்ம பார்ப்போம், ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். நம்ம மிஞ்சி போனால் 5 வருஷம் இருப்பாரா, நல்லா இருந்தால் கண்டினியூ பண்ண போகிறாரு. அப்படி இல்லாட்டி வேறு எதுக்கு மாற்ற போகிறோம், அவ்வளோதான். என்னுடைய ஆள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். நாங்கள் இருக்கிறது குடிசை மாற்று வாரியம், குடிசை மாற்று வாரியம். எங்களுக்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு நல்லது கட்டினாலுமே அவங்க அப்பா காலத்துல இருந்துமே அவர் தான் பண்ணி கொடுக்குறாரு. எந்த ஒரு குறைனாலுமே எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாரு. இலவச வீட்டு மணி பட்டா இப்போ அவர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. மேற்கொண்டு எங்களுக்கு நல்லது சரின்னு சொல்லியிருக்காரு. அது போக படிக்கிற பசங்களுக்கும் உயர்கல்விக்கு உதவி சரின்னு சொல்லி உதயசூரியனுக்கு தான் போடுவோம் எப்பயுமே. அவங்க தான் இப்போ 5 வருஷம் ஆட்சி நல்லா ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அதுக்கு ஒரு அங்கீகாரம் இன்னும் ஒரு 5 வருஷம் வரட்டும், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. நாம டிஎம்கே தான் சார். எங்க குடும்பம் பரம்பரையா டிஎம்கே தான். எங்க குடும்பம் மரம் திமுக தான் ஓடுபடுது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி தான் அமையும். எப்படின்னு கேளுங்க, மகளிருக்கு மாதம் மாதம் உரிமை தொகை கொடுக்குறாங்க. ஒரு சில வீட்டில் கணவன்மார்கள் குடிச்சு பிடி படுத்து கிடப்பாங்க, வேலைக்கே போக மாட்டாங்க. அந்த பிள்ளைக்கு 1000 ரூபா கொடுத்தா எவ்வளோ உதவியா இருக்கும். இன்னொன்று அதுபோக முதியோர் உதவி பணம், அதுபோக கலைஞர் ஆரம்பித்த தொழிலாளர் வாரியம். தொழிலாளர் வாரியத்தில் இப்போ எனக்குலாம் வயசாகி போச்சு. எனக்கு 72 வயசு ஆகுதுப்பா. கலைஞர் பேரில் அந்த காலத்திட்டத்தை பாஞ்சேன். ஜெயலலிதா பேரில் நிறைவாச்சு. எடப்பாடி பேர் தான் காசு கொடுத்தாங்க. அப்போ 1000 ரூபா கொடுத்தாங்க. இன்னைக்கு எங்கள் முதலமைச்சர் 1200 கொடுக்குறாரு. விஜய்க்கு தான். நல்லது செய்வாருன்னு நினைக்கிறோம். அதனாலதான் விஜய்க்கு ஓட்டு போலாம். விஜய்க்கு தானே. ஏன்னா உங்களுக்கு உண்மையிலே தெரியாதா? ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, எல்லாருமே கேட்குறது ஒரு மாற்றம். அதானே விஜய்க்கு உண்மை தானே. ஏன்னா ஆல்ரெடி டிஎம்கே ஏடிஎம்கே 2 தான் ஓடிட்டு. குண்டா சட்டிலே குதிரை ஓட்டவனா போக மேலே ஏறி. எப்பயுமே விஜய்க்கு தான் அப்படின்ற மைண்ட் செட்டு வந்துருச்சு. வந்தால் அவர் பண்ணுறாரா பண்ணலையான்றது விஷயம் கிடையாது, பட் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. அவர் உச்சத்தை விட்டு வந்தார், அதெல்லாம் அடுத்தப்பட்ட விஷயம். யாராக இருந்தாலும் ஒரு சான்ஸ் கொடுத்தா தான் தெரியும் இல்லைங்களா. விஜயகாந்துக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கல, அதனால் அவரை இறக்கி விட்டாங்க. விஜய் அப்படி கிடையாது. அவரை அடிக்கவும் முடியாது, நகர்த்தவும் முடியாது. கண்டிப்பாக விஜய் தான். சான்ஸ் எதே கிடையாது. வாய்ப்பு இல்லை ராஜன் தான் சொல்லுவேன். இப்போ வர முடியாது, எடுத்தோடனே நம்மலாம் வர முடியாது. ஒரு களத்தில் இருந்தோம்னா எல்லாரையும் ஏற்று தான் நிற்கணும். ஒருத்தரை மட்டும் இது பண்ணால் அது நல்லா இருக்காது. அதனால கண்டிப்பாக அவர் இப்போதைக்கு வரமாட்டாரு. நிறைய அவர் போராட்டங்கள் மக்களுக்காக நிக்கணும்ல. எதுவுமே இது இல்லாம எடுத்து உட்காந்துட முடியாது. விஜய்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுங்க. அவரை போய் பேசிக்கிட்டு எப்படி இந்த சீமா இருந்தாரு, இந்த 3வது அணின்னு வருவாங்கல்ல, அவங்க ஒரு 10% 12% ஓட்டு வாங்குவாங்க. அது மாதிரி வாங்கிட்டு போவாரு. இதே நடக்க ஆட்சியெல்லாம் பிடிக்க மாட்டார் அவரு. உதயசூரியனுக்கு தான் கண்டிப்பா. பிடிஆர் முடிஞ்சாலும் அவரால் அந்த கார்பரேஷன்ல ஒழுங்குமுறை பண்றாரு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. சாலை வியாபாரிகளுக்கு நல்லா உதவி பண்றாரு. வண்டி ஏதோ முடிஞ்சளவு செய்யறாரு. பக்கம் பலமா இருக்காரு பிடிஆர். லேடிஸ்க்கு இந்த இவங்க ஆட்சியிலேனாலும் ஒரு நல்ல இது கிடைக்கும்ல. இத்தனை ஜென்ரேஷனை இத்தனை தலைமுறையா எல்லாரும் ஒரு ஆட்சி கொண்டு வந்தாங்க. இப்போ புதிய தலைமுறைன்னு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் தான். எங்களை மாதிரி இப்படி நாங்கள் உட்காந்துருக்கோம்ல, எங்களுக்கு ஒரு இது வேணும்ல, பாதுகாப்பு வேணும்ல. ஜுவல்ஸ் போட்டோன்னா ஒருத்தன் போகும்போது பறிச்சுட்டு போறியா,
எல்லாத்துமே இருக்கு. சேஃப்டி வேணும். அதனால இந்த தடவை இந்த ஆட்சிக்கு நாங்க சொல்லலாம்னு இருக்கோம். ஒரு தடவை ஒரு சான்ஸ் கொடுத்து பாக்குறோம். திமுக இந்த 5 வருஷத்துல என்னென்னலாம் பண்ணிருக்கு, என்னென்ன மாற்றம்லாம் இங்க வந்திருக்கு? ரவுடிசம் ஒழிஞ்சிருக்கு. முக்கியமா போலீஸ் எல்லாமே ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பப்ளிக் தைரியமா போறாங்க, புலங்குறாங்க. குறைஞ்சிருக்கு, ரவுடிசம் குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் இந்த மத சண்டை, சாதி சண்டை எதுவுமே இல்லாம ஒரு 5 வருஷமா அமைதியா இருக்கு. தமிழக மக்கள் அமைதியா வாழ்றாங்க. இதுக்கு வேண்டிய போலாம்ல இன்னொரு தடவை, இன்னொரு வட்டம் கொடுத்து பார்ப்போம், இதை விட சிறப்பா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். சார் இந்த வருஷம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கு. எப்படின்னா ஒரு பக்கம் விஜய் வராரு, இன்னும் 2 பழைய கட்சி, 2 கட்சி, இந்த திராவிட கட்சி 2 பேருமே ஏடிஎம்கே டிஎம்கே. இதில் ஏடிஎம்கேங்கிறது வந்து ரொம்ப பிரிவினையாக போய் கிடக்கு. இப்போ வந்து அம்மா இருந்த காலம், எம்ஜிஆர் இருந்த காலங்கள் போய் இப்போ வந்து ரொம்ப பிரிவினையாக போய் கிடக்கு. செதஞ்சு போகிறதுனால வந்து இதில் வந்து இவங்கெல்லாம் ஒன்று சேரணும். இப்போ இந்த எலெக்ஷன் எப்படின்ற சொல்ல டஃப்பாக தான் இருக்கும். ஒரு பக்கம் இளைஞர்கள் ஓட்ட பூராமே விஜய் வந்து அவர் கொஞ்சம் இது பண்ணுறாரு. ஆனால் என்ன மாதிரி ஆளுக எங்கள் வயசில் உள்ளவங்கலாம் இப்போ அந்த பழைய ஆட்கள் அவங்கவுங்க எதுக்கு போட்டாங்களோ அது மாறாது. டிஎம்கே டிஎம்கே, ஏடிஎம்கே அது மாறாது. அது எந்த மாற்றமும் இல்லை. இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து கொஞ்சம் ஓட்டு பிரிப்பாங்க. பட் வந்து இதுதான் வரும் அதுதான் வரும்ன்றது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் கம்மியான ஓட்டில் வந்தாலும் கூட டிஎம்கே வரக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. காலேஜுக்கு நல்லா செய்கிறாரு, பஸ் இலவசம், மாதம் பெண்களுக்கு வந்து உரிமை தொகை கொடுக்குறாரு. அது மாதிரி ரேஷன் கடையில் எல்லாமே போடுறாங்க. அதான் உதவி இருக்குது, ரொம்ப பெண்களுக்கு வந்து நல்லா செய்கிறாரு. இனிமேல் இந்த ஆட்சி தான் வரும், அடுத்த வட்டமும் இதுதான் வரும். எங்க தலைவரே மிஞ்சிட்டாரு முக ஸ்டாலின். புலி 8 அடிச்சு பிறந்தா குட்டி பரணி சொன்னாங்கல்ல, அந்த புலி எனக்கு 12 அடி பாயுது. ஏழை மக்களுக்கு நல்ல முறையில் ரீச் ஆகி நல்ல உதவி பண்ணுறாங்க. ஒரு பல்லாண்டு வாழணும், திமுக வளரணும், ஆட்சி அமையணும். இங்கே மோஸ்ட்லி வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, விஜய்க்கு வந்து இளைஞர்கள் ஓட்டு இருக்குது, அது ஒன்று. ப்ளஸ் வந்து எல்லாமே ஏஜ் ரொம்ப சின்ன பசங்க, ஓட்டு எப்படி ஓட்டு மாறும், ஓட்டாக மாறும் அப்படின்றத கேட்குறாங்களே. கண்டிப்பாக அது ஓட்டாக மாறும், சரிங்களா? ஏன்னா வந்து இங்கே வந்து குழந்தைகள் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பாப்புலேஷன் காட்டலாம், இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்கன்னா பாப்புலேஷன் காட்டிடுறாங்க. அப்போ இளைஞர்கள் அதிகமாக யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா டிவிக்கே தான், யாரு டிவிக்கே தான். இளைஞர் ஓட்டு இப்போ புதுசாக வந்த வாக்காளர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, இந்த அரசியல்லாம் தெரியாது. ஏதோ அவர் மேலே உள்ள பிரியத்தில், ஒரு மோகத்தில் போய் போடுவாங்க ஓட்டு. அவங்களுக்கு ஓட்டு இருக்கா என்னன்னு தெரியல அப்படி வேற இருக்கு. ஓட்டு போடுறவங்க இது வரைக்கும் ஓட்டு போட்டுக்கிட்டு தான் கண்டிப்பாக அவங்க போட மாட்டாங்க. இந்த இப்போ புதுசாக வந்த இளைஞர்கள் அதில் எத்தனை பேர் போடுறாங்க என்னன்னே தெரியல. சும்மா இது மாசா தான் இருக்கு, ஓட்டு போடுற அன்னைக்கு தான் தெரியும் இவருடைய மேட்ரு என்னன்னு. சும்மா இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நாங்கள் தான் உட்காடுறோம், நாங்கள் தான் சிஎம் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது தேர்தலுக்கு அப்புறம் தான் என்னன்னு தெரியும். ஆனால் அவருக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இவங்களாம் மிகைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் கலந்துக்கிறாங்க, அவரு ஒரு பக்கம் கலந்துருக்காரு, அவ்வளவுதான். விஜய் வந்து அவர் வந்து வாலிபுல இப்போ புதுசாக கலைஞர் இருக்காரு. அவர் அரசியலுக்கு வர வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னு அப்படின்னு சொன்னாக்க, முன்னாடி வரைக்கும் நடிகர் ஒரு படத்தில் நடித்தார், ஓட்டு போடலை, நாங்கள் வந்து ஓட்டு போட்டேன், சினிமா பேரில் வந்து இறங்கி கதை ஓடிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. ஒரு இருக்கு உடனே சிஎம் ஆக முடியுமா? எம்ஜி ராமச்சந்திரன் எப்படி இருந்தாரு, திமுக வச்சாலும் ஆளானாரு. அவருக்கு ஒரு ஆசை அரசியலில் வரணும்னு. சரி, அவர் ஜெயிப்போன்னு பார்க்குறாரு, ஆனால் அவர் வரமாட்டாரு. இருந்தாலும் அவருக்கு ஒரு ஆசை, எல்லாரும் தூண்டி விட்டா அவங்களுக்கு, அவருக்கு ஒரு ஆசை, வந்தா வந்துட்டு போறாரு. ஆனால் அவர் வரமாட்டார், ஆனால் இவர் தான் வருவார்.